ட்ரம்பினுடைய ஈரான் மீதான போர் 6வது மாதத்தில் நுழைந்திருக்கிறது. ஆனால் வெற்றி என்பது ட்ரம்புக்கு எட்டா கனிதான். அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் வாஷிங்டன் ஒரு படுதோல்வியை நோக்கி செல்வதாக அஞ்சுகின்றன. ஹோர்முஸ் நீரிணை மீது ஈரான் தொடர்ந்தும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. அமெரிக்காவும் அதன் கூட்டு நாடுகளும் தமது மிகப்பெரிய ராணுவ தோல்விகளில் ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா? அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் தனது 6வது மாதத்தில் இப்பொழுது நுழைந்திருக்கிறது. ஆனால் வெற்றி பெற்றதாக அமெரிக்கா கொண்டாடிய போதிலும் உலகம் முழுவதிலும் இருந்து நட்பு நாடுகள் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்களின் அதிகரித்து வரும் கேள்விகளை டொனால்ட் ட்ரம்ப் எதிர்கொண்டு வருகின்றார். வணக்கம், நான் உங்கள் RM ராம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்க. மிக முக்கியமான பரபரப்பு செய்திகள் உங்களுக்காக இந்த வீடியோல காத்திருக்குது. இன்றைதான் புதுசா எங்களுடைய காணொலியை பாக்குறீங்கன்னா உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்க மறக்காதீங்க. சரி, காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படி உள்ளுக்கு வாங்க. இந்த பரபரப்பு செய்திகள் தொடர்பாக மிக முக்கியமான விஷயங்களை பற்றி கடைசி வரைக்கும் பார்க்கலாம். நியூயார்க் டைம்ஸ் அறிக்கையின்படி வாஷிங்டனின் நட்பு நாடுகள் இந்த போர் தொடர்பாக மிகவும் கவலை கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறது. அதாவது தங்களால் கூறப்படும் ஈரானின் ராணுவ மேலாண்மையை நிலையான மாற்றப்பட்ட ஈரானாக அவர்களால் மாற்ற முடியாமல் போனது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுகிறது. அதனை ரஷ்யாவும் சீனாவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றன. ட்ரம்பின் ராணுவ இலக்குகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. மேலும் உலகளாவிய ரீதியாக இயங்க தேவையான முக்கிய ஆயுதங்களின் பற்றாக்குறையுடன் அமெரிக்க ராணுவம் இயங்கி வருவதாகவும் தற்போது அறிக்கைகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. ஈரானினுடைய ராணுவ திறன்கள் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளன என்று அமெரிக்கா தன் நட்பு நாடுகளை திருப்திப்படுத்த கூறி வருகின்றது. ஆனால் உண்மை முற்றிலும் வேறுபட்டது. ஈரானின் பாரிய ஆயுத கையிருப்பும் ஆயுத உற்பத்தியும் ஒழிக்கப்படவே இல்லை என்பதுதான் உண்மை. அதன் அணு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் சிறிதளவு சேதமடைந்திருக்கின்றன. ஆனாலும் அவை தொடர்ந்தும் உற்பத்தி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. மிக முக்கியமாக உலகின் மிக முக்கியமான கடல் வழிகள் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை மீது ஈரான் இன்னும் மகத்தான செல்வாக்கை கொண்டிருக்கிறது. பல மாதங்களாக அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ராணுவ அழுத்தங்கள் இருந்த போதிலும் ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் கப்பல் போக்குவரத்து பாதைகளை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. பிராந்திய உட்கட்டமைப்பை தாக்குகின்றன. மேலும் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை மிக துல்லியமாக குறிவைத்து அழிக்கின்றன. லண்டனை தளமாக கொண்ட ஆய்வுக்குழுவான சதம் ஹவுஸின் முன்னாள் இயக்குநரான ராபின் நிப்லேட் போர் உருவாகலாம், ஆனால் இதுவரை இதன் விளைவு ஒரு மூலோபாய இழப்பாகவும் அவமானமாகவும் அமெரிக்காவிற்கு மாறியிருக்கிறது என்று நியூயார்க் டைமிடம் கூறினார். அமெரிக்க நட்பு நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பை நம்பி இருக்கிறவர்களுக்கும் இனி அமெரிக்காவை நம்ப முடியாது என்பதற்கான உறுதிப்படுத்தலாக இது அமைந்திருக்கிறது. இஸ்லாமிய குடியரசு சரிந்தாலும் கூட கணிக்க முடியாத மற்றும் ஊசலாடும் அமெரிக்க வெளியுறவு கொள்கைகளால் அவர்களின் பாதுகாப்பும் எதிர்காலமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மக்கள் மறக்க மாட்டார்கள். ட்ரம்போ நாங்கள் வெற்றி பெற விரும்புகிறோம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் வெற்றி பெற விரும்புகின்றோம். நாங்கள் மிகவும் நன்றாக செயற்படுகின்றோம். நாங்கள் முடிந்தவரை நன்றாக இருக்க முயற்சிக்கின்றோம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, வான் பாதுகாப்பு இல்லை. அதற்கு குறைந்தபட்சம் எந்த திறனும் இல்லை என்று அர்த்தமல்ல. அவர்களிடம் கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் மிக குறைவு. நாங்கள் வெற்றி பெற விரும்புகிறோம். நாங்கள் அவர்களை வைத்திருக்க விரும்பவில்லை. இது மிகவும் எளிமையானது என்ற ட்ரம்பின் அடிக்கடி கூறும் அலட்டல்களையும் நேட்டோவின் நட்பு நாடான டென்மார்க்கிலிருந்து கிரீன்லாந்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவதாக ட்ரம்ப் விடுத்த ஆக்ரோஷமான உறுதிமொழிகளையும் பிற நட்பு நாடுகள் தனது செலவின தொகைகளை தராவிட்டால் கூட்டணியை விட்டு அமெரிக்கா வெளியேறிவிடும் என்ற மிரட்டல்களையும் ஐரோப்பிய நட்பு நாடுகள் இதுவரை மறந்துவிடவில்லை. நாங்கள் அதை சொன்னோம். கிரீன்லாந்து அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியமானது, ஆனால் டென்மார்க்கிற்கு அது முக்கியமல்ல. உண்மையில் நாஜிக்களால் டென்மார்க் ஒரு நாளுக்குள் தாக்கப்பட்டு கைப்பற்றப்பட்ட போது ஹிட்லர் அவர்களை ஒரே நாளில் தோற்கடித்தார், பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் கிரீன்லாந்தை கவனித்துக் கொள்ளுமாறு கிரீன்லாந்தில் இருப்பவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டனர். உண்மையில் நாங்கள் கிரீன்லாந்தை எடுத்துக்கொண்டோம், பின்னர் முட்டாள்தனமாக அதை திருப்பி கொடுத்தோம். அது ஏன் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை என்கிறார் ட்ரம்ப். நாம் அதை செய்திருக்க மாட்டேன். பனாமா கால்வாயையும் நான் திருப்பி கொடுத்திருக்க மாட்டேன். சீனா பனாமா கால்வாயை கைப்பற்ற முயற்சி செய்து வருகிறது. அது நடக்காது. எனவே இது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் நேட்டோ மீது திருப்தி அடையவில்லை. ஆனாலும் இந்த மனிதர் ஒரு சிறந்த தலைவர். அவர் அதை புரிந்து கொள்கின்றார். மற்ற தலைவர்களை விட நன்றாக புரிந்து கொள்ளலாம் என்று அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறி வருகிறார். கீழே நான் சொல்வதை சற்று அழுத்தமாக கேளுங்கள். இது அமெரிக்காவினுடைய ஈரான் மீதான போர் தோல்வியின் மிகப்பெரிய ட்விஸ்ட். NYT அறிக்கையின்படி அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு நட்பு நாடுகள் இந்த போரால் தங்களது சொந்த நாட்டினுடைய பாதுகாப்பு பலவீனமடைவதை உணர்ந்து வருகின்றார்கள்.
இருப்பினும் அவர்கள் வாஷிங்டனுடனான கூட்டாண்மைகளை கைவிட முடியாத அளவுக்கு திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அவ்வளவு பணம் இங்கு கைமாறப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய கிழக்கு அமெரிக்க நட்பு நாடுகள் ஏற்கனவே ஈரானுடன் உறவுகளை புதுப்பிக்கவும், ஐரோப்பா, சீனா மற்றும் ரஷ்யாவுடன் சிறந்த உறவுகளை ஏற்படுத்தவும் முயன்று வருகின்றனர் என்று இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பின் ஈரான் திட்ட இயக்குநரான அலி வேட் கூறினார். சவுதி அரேபியாவுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை அறிவித்த பிறகு கடந்த வாரம் இஸ்ரேலினுடைய விரட்டலுக்கு பின்பு ட்ரம்ப் தனது முடிவுகளில் திடீரென மாற்றங்களை செய்தது உட்பட நட்பு நாடுகளின் பாதுகாப்பின் உத்தரவாதம் அளிப்பவராக வாஷிங்டன் தனது நம்பகத்தன்மையை தொடர்ந்து இழந்துவிட்டது என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக இது அமைகிறது. மற்ற முன்னேற்றங்களை வேட் மேற்கோள் காட்டினர். இரண்டாம் உலகப் போர் அமெரிக்காவை உள்நாட்டில் வலிமையாகவும் வெளிநாடுகளில் அதிக செல்வாக்குடனும் விட்டுச் சென்றது. ஆனால் அதிலிருந்து அமெரிக்காவினுடைய ராணுவ பதிவு ஒரு கலவையான பையாக இருந்து வருகிறது. வியட்நாம், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடந்தது போல எதிரிகள் மோதலின் வலியையும் செலவையும் தாங்கிக் கொள்ள அதிக விருப்பத்துடன் இருந்தனர். அமெரிக்காவை மிஞ்சினர். பல மாத கால தொடர்ச்சியான நடவடிக்கைகளுக்கு பிறகு பேட்ரியாட் ஏவுகணை இடைமறைப்பான்கள் மற்றும் பிற மேம்பாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளின் அமெரிக்க இருப்புகள் மிக கணிசமாக குறைந்து விட்டதாக அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. எதிர்கால நெருக்கடிகள் வெடித்தால் மத்திய கிழக்கு நடவடிக்கைகளை மட்டுமல்லாமல் ஐரோப்பா மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிகளில் உள்ள நட்பு நாடுகளுக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்காவினுடைய திறனையும் இந்த பற்றாக்குறை பாதிக்கலாம் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அமெரிக்காவிற்கு. அதே நேரத்தில் வாஷிங்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பதட்டங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போர் விரைவானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்கும் என்று ட்ரம்ப் நம்ப வைக்கும் போது பெஞ்சமின் நெத்தன்யாகு அதிகப்படியான நம்பிக்கையுடன் இருந்தார் என்று துணைத் தலைவர் ஜிடி வான்ஸ் உள்ளிட்ட அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசா மோதலில் இருந்து உருவாகும் இஸ்ரேல் மற்றும் யூதர்கள் பற்றிய எதிர்மறையான கருத்துக்களுடன் சேர்த்து இந்த போர் அமெரிக்காவில் யூத வெறுப்பை அதிகரித்துள்ளதாக சில கருத்து கணிப்புகள் கூறியிருக்கின்றன. ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு குறித்து ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடந்து வருகின்றன. இவை இரண்டும் ஹார்முஸ் நீரிணையின் எல்லையை கொண்டுள்ளன. ஈரான் வடக்கு பாதையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டையும் தெற்கு பாதையின் மீது பகிர்ந்து கொள்ளப்பட்ட கட்டுப்பாட்டையும் விரும்புகிறது. இது போக்குவரத்தின் மீது ஒரு பயனுள்ள வீட்டோ அதிகாரத்தை அதற்கு வழங்கும் என்று வேட் கூறினர். சவுதி அரேபியாவாலும் அமெரிக்காவாலும் ஓமான் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஈரான் நம்புகிறது. அதே நேரத்தில் ஓமான் பாதைக்கான விருப்ப கட்டணத்தை வசூலிக்க வாதிடுகிறது. ஆனால் ஈரான் கட்டாய கட்டணத்தை கோருகிறது. 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதையும் பேச்சுவார்த்தைகளின் போது முந்தைய ராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கோள் காட்டி வாஷிங்டனுடன் எதிர்கால ஒப்பந்தம் ஏதும் நீடித்து நிற்கும் என்பதில் ஈரானிய அதிகாரிகள் மிகுந்த சந்தேகத்துடன் இருக்கிறார்கள். ட்ரம்ப் நிர்வாகத்துடன் நீடித்த ஒப்பந்தங்கள் சாத்தியமா என்பதில் டிப்ளோமேசியை விரும்பும் ஈரானுக்குள்ளேயும் உள்ள அதிகாரிகள் கூட மிகவும் சந்தேகப்படுகின்றார்கள் என்று ஆய்வாளர்கள் தகவல்களை கசியவிட்டிருக்கிறார்கள். ஈரானிய புள்ளி விவரம் மற்றும் கண்ணோட்டத்தின்படி திசை காட்டிய அடிப்படையில் போர் நடந்து வரும் புவியியல் பகுதிகள் அடிப்படையில் அவர்கள் போரை எவ்வளவு பெரிதாக்க முடியுமோ அது உண்மையில் அவர்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் என்று ஈரான் நம்புகிறது. அவர்களை பொறுத்தவரை ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்குள் மட்டுமே நடைபெறும் தனிமைப்படுத்தப்பட்ட போர் உண்மையில் அமெரிக்காவிற்கு ஒரு சாதகமான விடயமாக மாறலாம். ஆனால் பிராந்தியம் முழுவதும் விளைவுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய போர் ஈரானுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைய போகிறது. ஏனெனில் இது பாதுகாப்பு ரீதியாகவும் பலம் ரீதியாகவும் ஸ்திரத்தன்மை மற்றும் குழப்பத்தின் பரவல் குறித்த பயத்தை தூண்டுகிறது. அதனால்தான் அவர்கள் அமெரிக்கர்களுக்கு இது நாளுக்கு நாள் விரிவடையும் ஒரு போராக இருக்கும் என்ற சமிக்ஞையை அனுப்ப முயற்சித்து வருகின்றார்கள். மேலும் ஈரான் அந்த சமிக்ஞையை அனுப்பினார்கள். காஸ்பியன் கடலில் ஈரானிய அல்லது ரஷ்ய சரக்குகள் மீது உக்ரைனியர்களின் தாக்குதல் உட்பட சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளும் எந்த அழைப்பும் இல்லாமல் இந்த போரில் புதிய தரப்பினர் ஈடுபடலாம் என்பதை குறிக்கின்றன. ஆனால் ஈரான் போருக்குள் இஸ்ரேலால் இழுத்து வரப்பட்ட உக்ரைன் ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்களின் தாக்குதல்களில் இருந்து மயிரிழையில் தற்போதைக்கு தப்பிவிட்டது என்பது மற்றொரு ஈரானின் சாகசம். இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இது போன்ற மிக முக்கியமான உலக விவர செய்திகளை அறிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். வீடியோ தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ பலருக்கும் சென்று சேர உதவியாக இருக்கும். உலக விவர சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவளித்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள். வணக்கம்.